வெள்ளமுடி பையனா? நீங்க ராஜாவ பத்தி பேசுறீங்களா? ஆ, அது அவன்தான். நீங்க பலசாலி இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. எங்க முதலாளிக்கு ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க டைகர் ரோரா? அப்பா, உங்க ஆட்கள எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டீங்களா? இவன் என் மகன் சோரா. 5 வருஷமா காணாம போயிருந்தான். இன்னைக்கு திரும்பி வந்துட்டான். இவனுடைய லெவல். ஆனா எனக்கு இவனுடைய லெவல் தெரியாது. இவனுடைய லெவல். எனக்கு சிஸ்டம் இல்ல. என்னது? சிஸ்டம் இல்லாமலே ஃபாலன் ஜோன்ஸ்ல 5 வருஷம் உயிர் பிழைச்சியா? உங்ககிட்ட சிஸ்டம் இல்லன்னா எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் லெவல் 10 தாண்ட முடியாது. என்னடா இது? இவன் பலசாலின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இவன் சிஸ்டம் இல்லாத ஒரு சாதாரண ஆரம்பநிலை வீரனா? நான் தப்பா நினைச்சிருப்பேன். ஆனா இவன் ஆரம்பநிலை வீரனா இருந்தா முன்னாடி வந்த அந்த தாக்குதல் இவனை ஏன் காயப்படுத்தல? உன்னுடைய சிஸ்டம் வச்சு என் லெவல பாக்கணுமா? ம்? ஆ, அது சரி. உனக்கு சிஸ்டம் இல்லாததால அடிப்படை விஷயங்கள் தெரியாது. உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தா மான்ஸ்டர்களின் லெவல் LV0 தெரியும். ஆனா இன்ஸ்பெக்ட் ஸ்கில் இல்லாம மத்தவங்க லெவல பார்க்க முடியாது. இன்ஸ்பெக்ட் ஸ்கில் ரொம்ப அரிதானது. நெறைய ஹண்டர்ஸ் கிட்ட அது இல்ல. முதலாளி கிட்ட இருக்கு. அப்ப பாருங்க அப்பா. அபிஸ்டத்தி கொஞ்சம் தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க செக் பண்ண போறதில்லையா அம்மா? அதெல்லாம் விட நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏற்கனவே எனக்கு தெரியும். என்னது? இது நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதே ரிசல்ட் தான் வருது. எந்த தகவலும் பார்க்க முடியல. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். சோரா கிட்ட சிஸ்டம் இல்லாததால இருக்கலாம். இல்லனா அவனுடைய லெவல் ரொம்ப அதிகமா இருக்கறதால நான் பார்க்க முடியாம இருக்கலாம். பெயர் சோரா நுகுஜிமா. ஆனா சோரா கிட்ட சிஸ்டம் இல்லேனாலும் அவனுடைய பெயர பார்க்க முடியுது. 5 வருஷமா தனியா உயிர் பிழைச்சான். சோரா இன்னும் ஒரு ஆரம்ப நிலை வீரனா இருந்தா இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டான். அப்போ உன் லெவல் என் பார்வைக்கு அப்பாற்பட்டதா? சோரா, இந்த 5 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருந்த? எப்படியோ நாம சந்தோஷப்பட வேண்டாமா? சோரா ஒரு பலமான குழந்தை. திரும்பி வர நீ நெறைய கஷ்டப்பட்டிருப்ப. அம்மா, பரவாயில்ல, நான் திரும்பி வந்துட்டேன் அம்மா. அதனால அழாதீங்க. சரி, நீங்க எல்லாரும் வெளிய போங்க. ஒரு தாயும் அவங்க பிள்ளையும் இவ்வளவு காலத்துக்கு பிறகு சேர்ந்துட்டாங்க. அப்படியே ஜீரோவும் மத்தவங்கள் எங்க? 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. ஓ, சரி அம்மா, என் அண்ணன் எங்க? சொல்லாதீங்க. அவன் நல்லா இருக்கான். அவன் ராணுவத்துல இருக்கறதால அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டான். இப்ப நீ திரும்பி வந்துட்டதால அவன வர சொல்லவா? உன்னை பழிவாங்குற மாதிரி இவ்வளவு நாளா முன்வரிசையில சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் அவன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, இங்க உங்களுக்கு ஒரு பெரிய பதவி இருக்கா? எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஆனா அந்த ஆட்கள் என்ன நம்பறதுக்கு காரணம் நான் ஒரு கிளரிக் தான். நான் பல குணப்படுத்தும் திறன்களுடன் ஒரு குணப்படுத்துபவர். சிறந்த ஆதரவையும் ஏன் தீர்க்க தரிசனத்தையும் வழங்க முடியும். அப்போ நீங்க ஒரு கிளரிக் என்பதால் எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா? இல்லை, எனக்கு திறமைகளை பார்க்கிற திறன் இல்லை. அப்போ நான் எப்படி? நான் சொன்னேன்ல, கிளரிக்களுக்கு தீர்க்க தரிசன திறன் இருக்கு. நீ ஒரு நாள் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். யார் அது? துணைத் தலைவர்? மீண்டும் வருக. ஐக்கிய கில்டுகளின் துணைத் தலைவர் ஜிரோ இவாஷிமா. ஏன் இப்படி முகம் வாடியிருக்கு? ஏதாவது நடந்ததா? நான் பின்னால இருந்து ஒருவரை விசாரிக்க சொன்னேன். என்ன கண்டுபிடிச்சாங்க? நீங்கள் சந்தேகித்தது போலவே டைகர் ரோவார் ராணுவத்துடன் தொடர்புடையது. நாங்கள் வழக்கம் போல மான்ஸ்டர் உடல்பாகங்களை ராணுவத்திடம் ஒப்படைத்தோம். ஆனால் நோட்புக்குடன் வந்த ஒருவன் ஆய்வு செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்களில் குறை சொல்ல ஆரம்பித்தான். இது ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு, இதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி எங்களுக்கு பாதி மதிப்பெண்களை மட்டுமே கொடுத்துவிட்டு முழு தொகையையும் அவனுடைய முதலாளிகளுக்கு ரிப்போர்ட் செய்கிறான். சரிபார்த்ததில் இந்த வேறுபாடுகள் அனைத்தும் டைகர் ரோவாருக்கு சென்று சேர்ந்தன. அப்போ இதுதான் நடந்தது. நடுநிலை வகிக்க வேண்டிய டைகர் ரோவார் இப்படி ஏதாவது செய்தால் இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்க வேண்டும். ஆனால் நாம் சும்மா உட்கார்ந்து மிதிக்கப்பட முடியாது. அது இந்த நகரத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும். பரவாயில்லை, இப்போதைக்கு சாப்பிட்டு ஓய்விடுங்கள். நான் அப்புறம் டைகர் ரோவாருக்கு சென்று இதை சரி செய்கிறேன். ஐக்கிய கில்டுகள் அவ்வளவு அப்பாவி இல்லை என்று அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். டைகர் ரோவார். அந்த கருப்பு துகள் காரணமாக என்னுடைய எல்லா திறன்களும் அதிவேகமாக செயல்படுகின்றன. என் பலம் மட்டுமல்ல, என் புலன்களும் கூர்மையாகிவிட்டன. இப்போ தூரத்தில் இருக்கும் சத்தங்களையும் என்னால் கேட்க முடிகிறது. ககாவா மற்றும் அந்த கொள்ளையர்களும் டைகர் ரோவாருடன் தொடர்புடையவர்கள் போல இருக்கிறது. இப்போ அப்பா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாரா? கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்பா, நானும் உங்க கூட வரேன். இந்த குழப்பத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள திட்டமிடுகிறானா? அவனுடைய உண்மையான சக்தியை பார்க்க இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்.
யார் இது? இவனை அறிமுகப்படுத்துகிறேன். இவன் என் மகன் சோரா. ஃபாலன் ஜோனில் 5 வருடங்கள் காணாமல் போயிருந்தான். ஃபாலன் ஜோனில் 5 வருடங்களா? தனியாவா? அவனுடைய லெவல் என்ன? சோராவிடம் சிஸ்டம் இல்லை. அப்ப அவன் ஒரு சாதாரண ஆளா? சிஸ்டம் இல்லாம எந்த பதுங்குமிடத்திலும் நீ செத்துப்போன இறைச்சி மாதிரிதான். அங்கே 3 நாட்களுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. அலைட் புள்ளி விவரங்கள் மற்றும் சிறந்த உயிர்பிழைக்கும் திறன்களுடன் இது முற்றிலும் சாத்தியமற்றது இல்லை. ஆனால் வேலை திறன்கள் இல்லாமல் சண்டையாக மாறும் ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு சுமையாகி விடுவீர்கள். இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் நீ இப்பதான் திரும்பி வந்திருக்க. நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப. ஏன் நீ இதிலிருந்து விலகியிருக்க கூடாது? அப்படிதானே முதலாளி? ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். சோரா, உன் அம்மா கூட வீட்ல இரு. நல்ல யோசனை. நான் உனக்கு இன்னும் நம்ம வீட்டை சுற்றி காட்டவே இல்லை. சண்டையில நான் எந்த உபயோகமும் இல்லாம இருப்பேன்னு நினைக்கிறாங்களா? அது எதிர்பார்க்கக்கூடியதுதான் போல. சிஸ்டம் இருக்கிற யாருக்கும் நான் ஒரு சாதாரண மனிதன்தான். யோசிச்சு பார்த்தா இந்த பதுங்குமிடத்தின் முழுமையான படத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நான் நினைப்பது போல் ஒரு மான்ஸ்டர் உண்மையில் இருந்தால் என் பெற்றோரை இதில் இழுக்காமல் இருக்க என் உண்மையான சக்திகளை மறைக்க வேண்டும். சரி. அவனுடைய சக்தியை பார்க்க எனக்கு வாய்ப்பு போயிடுச்சு. போகலாம். ஆமாம், அதை பற்றி அதிகம் கவலைப்படாதே. அவர் உன்னை பற்றிதான் கவலைப்படுகிறார். நாங்கள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ஒன்றிணைந்தோம். நிச்சயமாக அவர் உன்னை இனிமேலும் ஆபத்தில் சிக்க வைக்க விரும்ப மாட்டார். ஆனால் அது நல்லபடியா முடியும். அவர் ரொம்ப பலசாலி. நான் எப்போதும் என் பார்வையை பயன்படுத்தி எதிர்காலத்தை பார்க்கிறேன். அது அவர் இதிலிருந்தும் பாதுகாப்பாக வெளிவருவார் என்று சொல்கிறது. சரி சரி, நான் இனி குழந்தையில்லை. அம்மா ஆபத்தை முன்னறிவிக்கும் திறனை பயன்படுத்துவது உண்மைதான். ஆனால் டைகர் ரோவார் இராணுவத்துடன் தொடர்புடையது. என் அப்பா இனிமேல் அவர்களுடன் அடிக்கடி மோதிக்கொண்டே இருப்பார். இப்போது பதுங்குமிடத்தின் நிலைமை என்ன? மேலும் டைகர் ரோவார் ஏன் எங்களுடன் சண்டை போடுகிறது? தீர்ப்பு நாள் வந்ததிலிருந்து விழித்தெழுந்தவர்களால் நிறுவப்பட்ட ஒரு ஹண்டர் கில்ட் பதுங்குமிடங்களை நிர்வகிக்க இராணுவத்துடன் இணைந்து செயல்படுகிறது. பிறகு அவர் ஐக்கிய கில்டுகளை தொடங்கி உங்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் வெளியேற்றும் பதுங்குமிடம் 6இல் உள்ள இராணுவத்துடன் ஒத்துழைத்தார். ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் கண்டுபிடிக்கும் அந்த நபரின் சபதத்தால் அனைவரும் ஈர்க்கப்பட்டதால் ஐக்கிய கில்டுகள் இவ்வளவு பெரியதாக வளர்ந்தன. ஐக்கிய கில்டுகள் ஒழுங்கை கையாளுதல், வெளியில் பொருட்களை தேடுதல் மற்றும் மான்ஸ்டர்களுடன் கையாளுதல் ஆகியவற்றை செய்கின்றன. அதே நேரம் இராணுவம் மீறல்கள் மற்றும் டவர் தாக்குதல்களை கவனிக்கிறது. அவர் ஒரு நல்ல மனிதர். அதனால்தான் தன் சொந்த மக்களை அந்த மீறலுக்கு அவர் விரும்பவில்லை. அப்படிதான் கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் அமைதியை பாதுகாத்து வருகிறோம். ஆனால் பல மாதங்களுக்கு முன்பு வெளியேற்றும் பதுங்குமிடம் 4இலிருந்து வந்த ஒரு பெரிய ஹண்டர் கில்டான டைகர் ரோவார் இங்கு ஒரு கிளையை தொடங்க வந்தது. அப்போதிருந்து அவர்களுடனான எங்கள் மோதல் எப்போதும் நிற்கவில்லை. இராணுவம் ஏன் தலையிடவில்லை? எதிரிகள் தொடர்ந்து வலுவடைந்து வருவதால் இராணுவத்தால் அவர்களை இனிமேலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் டைகர் ரோவார் டவர்களை அழிக்க நிறுவப்பட்டது. மேலும் அவர்களின் பலம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இராணுவத்திற்கு அவர்களை சார்ந்து இருக்க வேறு வழியில்லை. டவர் தாக்குதல் பற்றிய தகவல் மிகவும் மதிப்புக்கது. இராணுவத்தால் அதை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அதற்கு மேல் டைகர் ரோவார் ஒரு டவர் தெய்வம் தேர்ந்தெடுத்த ஒரு விழித்தெழுந்தவரை கொண்டுள்ளது. எஸ்ரா. அந்த தெய்வத்தால் தேர்ந்தெடுத்தவர் டைகர் ரோவாரின் உண்மையான துருப்புச்சீட்டு. டவர் தெய்வம். அவர்கள் டவர்களின் இறைவன். அவர்களின் சக்தி மனிதர்களாகிய நமக்கு ஒரு கடவுளின் சக்திக்கு கிட்டத்தட்ட சமம். தெய்வத்தின் சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு எஸ்ரா ஆகி தெய்வீக சக்தியை பெறுவீர்கள். அவர்கள் தவறுகளுக்கு வெளியே கடவுளின் தூதர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் தவர் சுவர்களுக்குள்ளும் பாதுகாவலர்களாக மாறுகிறார்கள். டைகர் ரோவாரில் அதிக எண்ணிக்கையிலான எஸ்ராக்கள் உள்ளன. ஒவ்வொரு எஸ்ராவும் அபரிமிதமான சக்தியை கொண்டிருப்பதால் டைகர் ரோவார் எந்த நேரத்திலும் அருகிலுள்ள கில்டுகள் அனைத்தையும் விழுங்கியது. உங்கள் தந்தையின் கில்டு உள்ளூர் மக்களால் விரும்பப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஒரு டவரை கூட அழிக்கவில்லை. ஒரு எஸ்ரா இல்லாமல் இன்னும் போராடிக் கொண்டிருக்கும் யூனியனில் நாங்கள் மட்டுமே இருக்கிறோம். நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. காத்திருங்கள். மக்கள் ஐக்கிய கில்டுகளை நேசித்தால் அவர்கள் ஏன் ஒரு யாகுசா குழுவைப் போல நடந்து கொள்கிறார்கள்? அது வெறும் விருப்பம். என் தனிப்பட்ட விருப்பம். என்ன விஷயம்? எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறார்கள். போ, நீ களைப்பா இருக்க இல்லையா? போய் நல்லா குளிச்சிட்டு வா. உன் முதுகை தேய்க்கணும்னா என்ன கூப்பிடு. இல்லை நன்றி, நானே செய்து கொள்கிறேன். நீ உண்மையில் வளர்ந்து விட்டாய். சரி, அவள் போய்விட்டாள். நிலைமை இவ்வளவு தீவிரமானது என்று எனக்கு தெரியாது. அப்பாவை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஓய்வெடுக்கச் சொன்னார்கள். குழந்தைகள் சில சமயம் பெரும் தொல்லையாக இருப்பார்கள். சோராவின் தந்தை சகுயா யூனியன் கில்டின் உறுப்பினர்களுடன் டைகர்ஸ் ரோவர் கில்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதற்கிடையில் மையப்பகுதியைத் தவிர மற்ற அனைத்தும் இருட்டாக இருக்கிறது. அப்படிதானே? அது ஒரு நல்ல விஷயம். அதை கண்டுபிடிப்பது எளிது. அங்கே ஏன் எனக்கு தலை சுற்றுகிறது?
அபைசின் துண்டுகளால் நான் பலப்படுத்தப்பட்டதிலிருந்து எனக்கு ஒருபோதும் சளி கூட பிடித்ததில்லை. அபைசின் விதை இது. நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அந்த ஆளின் குரல். அவர் தன் இருப்பை மறைக்கிறாரா? எனக்கு அவரை உணரவே முடியவில்லை. ச்ச, அவர் ஷெல்டர் 6இல் தான் இருந்தார். ஐயோ, தலை சுற்றல். நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அபைசின் விதை மீண்டும். ஏனெனில் உன் ஆத்மா என்பதால் என்னால் குறிக்கப்பட்டது. அவர் அங்கே இருக்கிறார். ஒரு மாயையா? நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அபைசின் விதை ஏனெனில் உன் ஆத்மா என்னால் குறிக்கப்பட்டது. இதுதான் ஆன்மாவை குறிக்கும் செயலா? நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். ஏய், இந்த நேரத்தில் இரவில் இங்கே என்ன செய்கிறாய்? ச்ச, நான் சத்தமாக கத்தினேன். அவர்கள் கவனித்து விட்டார்கள். கீழே குனி. ச்ச, நிறுத்து. மாயை மறைந்து விட்டதா? நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அபைசின் விதை அது மீண்டும் வந்துவிட்டது. வெளிச்சம் காரணமாக அது மறைந்ததா? நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு ஓரளவு புரிகிறது என்று நினைக்கிறேன். நான் 7 வினாடிகள் இருட்டில் இருந்தால் ஆன்மாவின் குறி செயல்படுத்தப்படுகிறது. நான் மிகவும் தலை சுற்றுகிறது. நான் என் நிதானத்தை இழந்தால் உரையாடல் மாறுகிறது. ஏனெனில் உன் ஆத்மா என்னால் குறிக்கப்பட்டது. இந்த முகத்தை என்னால் மட்டுமே பார்க்க முடியும். ஒரு சுனிப்பியோவா? சுனிப்பியோ 8ஆம் வகுப்பு மாணவர் நோய்க்குறி கில்டில் உள்ள ஒரு பாத்திரத்தைப் போல செயல்படும் குழந்தைகள். நான் வெளிச்சத்தில் நடக்கும்போது என் தலையில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. சிறிது நேரம் கழித்து குறி மறைந்து விடுகிறது. நான் அவரை பார்ப்பதை நிறுத்துகிறேன். சூரிய ஒளி மற்றும் வீட்டிலுள்ள விளக்குகள் காரணமாக நான் இதை இதற்கு முன் அனுபவிக்கவில்லையா? அதுதான் காரணமாக இருக்க வேண்டும். அபைசின் விதை. ஆனால் அவர் என் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலாம். நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அவர் எந்த நேரத்திலும் ஒரு திடீர் தாக்குதலை நடத்தலாம். எனவே நான் என் கவனத்தை குறைக்கக்கூடாது. ஆனால் முதலில் நான் என் தந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். நீ ஓடிப்போக நான் விடமாட்டேன். அபைசின் விதை. ஐயோ, அமைதியாக இரு. புரோலோ. ஆம், வெளிச்சம் இருக்கும்போது அவர் தோன்றுவதில்லை. அம்மா சொன்னது போல் ஒருங்கிணைந்த கில்டுகள் இராணுவத்திற்கு எந்த பயனும் இல்லை என்றால், அப்படியானால் அப்பா ஆபத்தில் இருக்கலாம். ஷெல்டரில் எத்தனை பலமானவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் டைகர்ஸ் ரோவர் கில்டுடன் கூட்டணி அமைத்த ஒரு இராணுவம் சும்மா உட்கார்ந்திருக்காது. அவர்கள் ஒருங்கிணைந்த கில்டுகளை அழிக்கும் வாய்ப்பு அதிகம். அப்படியானால் எல்லோரையும் கொன்றாவது அம்மாவையும் அப்பாவையும் நான் பாதுகாப்பேன். அந்த அமைதியான நாட்களுக்கு நம்மால் திரும்பவே முடியாதா? இடம் வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அப்பா எப்படி பேசுவார்? ஒருவருடன் மோதலில் இருக்கும்போது வன்முறை உங்கள் கடைசி வழியாக இருக்க வேண்டும். இது ஒரு கடைசி வழி, சரியா? சரி, புரிகிறதா? இப்போது கூட அவர் கடைசி நிமிடம் வரை காத்திருப்பாரா? விலகு, இது ஆரம்பிக்கிறது. பாஸ் தன் வாளை எடுத்து பல நாட்களாகிவிட்டது. கடைசியாக அவர் தன் எதிரியின் மீது கிட்டத்தட்ட 20 மீட்டர் நீளமுள்ள தழும்பை விட்டு சென்றார். சுச்சிடா, வெளியே வா, என்னை எதிர்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு ஸ்விங் பண்றான் பாருங்க. அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் தரமட்டமாகுது. அப்பா கெத்தா போஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப வில்லன் மறைச்சு பார்த்துட்டு அந்த பவர பார்த்துட்டு ஹீரோ வாய பொளந்துகிட்டு இருக்கான். அட, தளபதி எப்போதுமே இப்படிதானா? உங்களுக்கு தெரியாதா? தளபதி சண்டைகளில் குதிப்பதற்கு பெயர் போனவர். வன்முறைதான் கடைசி வழி என்று அவர் எப்போதும் சொல்வதில்லையா? ஓ, முதலில் அப்படிதான் சொன்னார். அப்போது இராணுவம் எல்லாவற்றையும் சரிசெய்துவிடும் என்று அவர் நம்பினார். அதன் பிறகு நிறைய நடந்துவிட்டது. இராணுவத்தை பொறுத்தவரை வேட்டைக்காரர்கள் தங்கள் வேலையை சரியாக செய்தால், பொதுமக்கள் பட்டினி கிடக்காமல் இருந்தால் ஒரு சில சண்டைகளைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஒவ்வொரு சின்ன சண்டையையும் நிர்வகிப்பதில் அவர்களுக்கு அக்கறையில்லை. அதனால்தான் சண்டையிட்டு விஷயங்களை முடிப்பதுதான் விரைவான வழி. ஒரு சண்டையில் உங்களால் வெல்ல முடியாவிட்டால் பேசுவதற்கு எதுவும் இல்லை. வெல்ல முடியாவிட்டால் பேசியும் பலனில்லை. அடிப்படையில் முதலில் தாக்குங்கள், பிறகு பேசுங்கள். நான் பார்த்த துறவியை பொறுத்தவரை பலசாலிகள் பொதுவாக பிரச்சனைகளை தவிர்ப்பதில்லையா? நான் தவறாக புரிந்து கொள்கிறேனா? அல்லது என் தந்தையைப் போல உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் விரும்பியபடி அட்டகாசம் செய்யலாம் என்று அர்த்தமா? அல்லது அவர் கண்ணில் கட்டப்பட்டிருந்தாரா? அந்த துறவி அந்த பில்டிங் மேல நிற்கிறத காட்டுறாங்க. சும்மா கெத்தா இருக்கும். யுகியோ ஷூசென்ஜி LV 75 அர்ஹத். கூர்மையான கண் செயல்பட்டுள்ளது. ஒரு நிலை 90 தளபதி கிழிந்த நிலையில் இருக்கிறார். கனரக ஆயுதங்களால் எரிக்கப்பட்ட காயங்கள் எதுவும் இல்லை. இன்னும் இவ்வளவு பலமானவர்கள் இருக்கிறார்களே என்பது பயமாக இருக்கிறது. நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். யுகியோ ஷூசென்ஜி LV 45 துறவி. முக்குஜிமா, நீ ஒரு காட்டுமிராண்டி. தங்குமிடங்கள் கட்டப்பட்டபோது இருந்ததைப் போலவே இப்போதும் நிலைமை இருப்பதாக நினைக்கிறாயா?
நிச்சயமாக நிலைமை மாறிவிட்டது. உன்னை போன்ற எரிச்சலூட்டும் காட்டுமிராண்டிகள் தோன்றிய பிறகு அப்போதே உன்னை கொன்றிருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் இப்போது செய்யவில்லை? பயப்படுகிறாயா? அது என்ன, நான் அதை சும்மா விட முடியாது. நான் அவனை போதுமான அளவு கோபப்படுத்திவிட்டேன். வெளியே வா. அல்லது இன்னும் போதாதா? நீ வாழை கூட எடுக்க முடியாத கோழை. நீ புலியின் கர்ஜனைக்கு இரையாகி விடுவது நல்லது. உனக்கு அப்படி தோன்றவில்லையா? அடப்பாவி, கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு வரான். அந்த அட்டக்கை எடுத்துட்டு ஏஞ்சல் மாதிரி ஏதோ பவர் வெளிய வருது. அவன் சிக்கிக் கொண்டான். ஒரு அடி கூட நெருங்காதே. தங்குமிடத்தில் சண்டையை தொடங்குவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒசாமு உசுயி LV 63 அசாசின். உசுயி, அவன் புலியின் கர்ஜனைக்கு ஆதரவாக இருக்கிறானா? ஏன் அவன் இங்கே இருக்கிறான்? புலியின் கர்ஜனைக்கு ஆதரவளிக்கும் சிப்பாயா இவன்? இது ஒரு தற்செயல் நிகழ்வா? இல்லை, இந்த கட்டிடத்தில் நிறைய பேர் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அவன் இங்கே இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது புலியின் கர்ஜனைக்கு ஆதரவளிக்கும் சிப்பாயா? தற்காலிக தங்குமிட பாதுகாப்புச் சட்டம் பிரிவு 15 படி தங்குமிடங்களில் சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை கூட அனுபவிக்க நேரிடும். எங்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவாயா முக்குஜிமா? இதுதான் உன் திட்டமா? என்னை கோபப்படுத்தி நான் திருப்பி தாக்கினால் சட்டத்தை பயன்படுத்தி என்னை கைது செய்ய வைப்பது. தன் ஊழல் அம்பலமாவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. இவ்வளவு அப்பட்டமாக என்னை சிக்க வைக்க முயற்சிப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் சிறையில் அடைக்கப்பட்டதும் அவர்கள் என் தண்டனையை காலவரையின்றி நீட்டிக்கலாம். ஒரு துரதிர்ஷ்டமான விபத்து மூலம் என்னை காணாமல் போக செய்யலாம். நான் அவர்களின் மிகப்பெரிய சொத்து. இழந்தால் ஐக்கிய கூட்டமைப்புகள் உடனடியாக புலியின் கர்ஜனை மற்றும் மற்றவர்களால் நசுக்கப்படும். ஆனால் ராணுவம் ஏன் சமநிலையை குலைக்க இவ்வளவு தூரம் செல்கிறது? ராணுவத்திற்குள் ஏதேனும் அதிகாரப் போட்டி நடக்கிறதா? அவன் என்ன தேடுகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் எந்த குற்றமும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்கும் எனக்கும் எந்த சண்டையும் நடக்கவில்லை. ஐக்கிய கூட்டமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் ஒருவராக எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த வாழ்த்தடங்கள் தெளிவான சான்றுகள். நீங்கள் கேலி செய்கிறீர்கள். உண்மையில் அது ஒரு சான்றாக இருக்கலாம். ஆனால் இது நான் கட்டிடத்தை புதுப்பிக்க முயற்சித்தேன் என்பதற்கான சான்று. சண்டையை தொடங்கவில்லை. நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. அது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதல்ல, அது நான் தீர்மானிக்க வேண்டியது. நான் இதை ஒரு சண்டையின் சான்று என்று சொன்னால் அது ஒரு சண்டையின் சான்றுதான். நீங்கள் இங்கு அடியெடுத்து வைத்த கணமே நீங்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டீர்கள். இப்போது கீழ்ப்படிந்து கைது செய்யப்படுவதற்கு உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். பாஸ், தோற்காதே பாஸ். அவர்கள் தயாராக இருந்தால் அவர்களை எதிர்கொள்வோம். பொறுமையாக இருங்கள். அவர்கள் வரம்புக்குள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சுடமாட்டார்கள். அசாசின் LV 63. ஹே, நிலை 63ஆ? அசாசின் போன்ற வேகமான எதிரிகளை நிறுத்துவது கடினம். ஆனால் நான் சுச்சிடாவை பணையை கைதியாக பிடித்தால் இதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். இதோ வருகிறது. கத்தி கேடயம். நான் பலவீனமானவனாக இருக்க முடியாது. ஒரு ஏஜென்ட்டின் தற்காப்பு திறன்கள் மற்ற வகுப்புகளிலிருந்து வேறுபட்டவை. வரும் தாக்குதல்களைப் பற்றி நீங்கள் நிறைய பகுப்பாய்வு செய்யலாம். இந்த தூரத்தில் நான் அதை தடுக்க முடியும். கத்தி கேடயம் வாள்களை மட்டுமே தடுக்க முடியும். ஆனால் அதனால்தான் ஒரு வாளை எதிர்கொள்ளும்போது அது அதன் நிலைக்கு அப்பாற்பட்டு சிறப்பாக செயல்பட முடியும். இது ஒரு நிலை 69 போர்வீரனின் முழுமையான தாக்குதலை தடுக்க முடியும். ஒரு நிலை 65 போர்வீரனின் தாக்குதல் ஒரு பொருட்டல்ல. முகுஜிமா, இந்த கேடயத்தை வெட்ட முடியாது. முகுஜிமா, விட்டுவிடு. இப்போது அமைதியாக வருவாயா அல்லது உன் தோழர்கள் அனைவருடனும் சிறையில் அடைக்கப்படுவாயா? உன் முடிவை எடு. பாஸ் எல்லா ஆச்சரியமா பாப்பாங்க. கத்திய பவரா வெளியே எடுத்துட்டு பொசுக்குன்னு அவன் முன்னாடி நீட்டுவான். பாஸ், நீங்கள் இறுதியாக ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்துவிட்டீர்கள். அவர்கள் நம்மை கேலி செய்கிறார்கள். முன்னர் நடந்த அந்த தாக்குதல் வெறும் நடிப்புதானா? வாயை மூடு. நம்மை பாதுகாக்கவே பாஸ் இதை செய்கிறார். பாஸிடமிருந்து எனக்கு ஒரு சிக்னல் கிடைத்தது. அவர் தன் வாளை உயர்த்தினால் தயாராக இருங்கள் என்றர்த்தம். அதை அவர் விடுவித்தால் நாம் தாக்குவோம். பாஸ்க்கும் எனக்கும் இந்த திறமை இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அவரது வாள் மறைந்து விட்டாதா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கேடயத்தில் வாள் தாக்குதல்களை தடுக்கும் மந்திரம் உள்ளது. இது ஒரு நிலை 69 போர்வீரனும் வெட்ட முடியாத ஒரு கேடயம். அவர் இதை எப்படி முடியும் என்று நினைக்கிறார்? 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி கையெடுத்து பவரெல்லாம் அவன் கைக்குள்ள அடக்கி ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல கண்ணெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவனால அட்டாக் பண்ண முடியுது. அது வாள் இல்லை, அது ஒரு சுத்தி. உன் நோக்கம் எனக்கு தெரியும். என் மீது ஒரு கை வைத்தாலும் நீ மரண தண்டனை பெறுவாய். நிறுத்து. அவர் பைத்தியமாகிவிட்டார். ஹேய், அவரை கொல்.
சுடுங்கள், செயல்படுத்து. சரி, அவனை அசையாமல் தடுத்துவிட்டால் நாம் பின்வாங்கலாம். என்ன? அப்பாடா, உன் கூட்டாளி உருவாக்கிய கல் சிறை என்னை நிழல்களில் சிக்க வைத்தது. சுச்சிடாவன் உடைந்த கேடயத்தில் லிங்கரிங் மேஜிக்கை நான் குறிவைத்தேன். அதன் மூலம் அசாசின் திறமைக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்துவிட்டேன். ஷேடோ டிரான்ஸ், உன் பணைய கைதி இல்லாமல் நீ தோற்றுவிட்டாய். இதை முடிப்போம். என்ன அது? தீ இயக்குனர்! ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறாய்? ஆமாம், ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறாய்? அவர் யார்? முகுஜிமா அழைத்த பேக்கப்பா? அவர் என்னை ஒரு அசசினை தாண்டி வந்து விட்டாரா? அவர் யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு எதிரி. முதலில் தாக்குபவர் வெற்றி பெறுவார். அதை நான் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அது நிலை 90 பாஸை தோற்கடிக்க தயாரிக்கப்பட்ட கொடிய நச்சுப்புலியின் கர்ஜனை. அதை எப்போது திருடினார்? குக்குஹ், விட்டுவிடு. சோரா, அந்த பாவி! இந்த வேகத்தில் அவன் எல்லோரையும் அவனுடன் சேர்த்து அழித்து விடுவான். என்ன இந்த மூடுபனி? எல்லோரும் பின்வாங்குங்கள், இது விஷம். இது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் முகுஜிமாவின் கூட்டாளி இறந்துவிட்டான். என்ன, அவர் இன்னும் அசைய முடியுமா? ஆனால் இது ஒரு நிலை 90 பாஸை கொள்ளும் அளவுக்கு வலிமையான விஷம். சொல்லாதே, அவர் ஒரு அரக்கன்.